ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ரிஷபராசி என்பவர்களுக்கு புதுமைகளை கொடுக்கக்கூடிய வகையில் பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டானது இருக்க போகுதா இல்லையா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் ஒரு தெளிவான விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புத்தாண்டு 2026 பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தாங்க இருக்குது. இருந்தாலுமே கூட இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா ராசிக்காரர்களுமே எதிர்பார்க்கறது உண்டு. ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் குறிப்பாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் பொதுவாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் சொல்லணும். 2026 நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த ஆண்டில் ஒரு புதுமையானது காத்துட்ருக்குங்க. சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்குது அப்படின்றதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் புத்தாண்டு பிறக்குது. ஸோ பாரபட்சம் இல்லாமல் ஒளியை தரக்கூடிய சூரிய பகவான் எல்லாருக்குமே நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். எல்லாருமே பிரார்த்தனை செய்துக்கோங்க. ஸோ கஷ்டங்கள் தீரக்கூடிய ஒரு வருடம். எப்படினாலும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு கஷ்டம் தீர்ந்து ஒரு படி முன்னேற்றத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி தான் இந்த 2026 இருக்க போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 2026 சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது. அதாவது இந்த ஆண்டில் அப்படி ஒரு அமைப்பு சூரிய பகவானால் கிடைக்க போகுது. ஆனால் மக்கள் எல்லாருமே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு துறை அப்படின்னா மருத்துவத்துறையாக தான் இருக்குது. ஸோ மருத்துவத்துறை அதிகரிக்க ஆரோக்கியத்தில் மக்கள் பாதிப்படைகிறாங்க அப்படின்றது தானே உண்மை. ஸோ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இயற்கை வழி சார்ந்த உணவுகளை சாப்பிடுங்க. இயற்கை வழியில் உருவாகக்கூடிய வளர்க்கப்படக்கூடிய கீரைகள், காய்கறிகள், பழங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை எடுத்துக்கோங்க. ஸோ செயற்கை முறையில் வளரக்கூடிய விஷயங்களை நிறைய தவிர்க்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே போல் 2026 புத்தாண்டில் எந்த துறைகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, தயங்காமல் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்யுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரியே தான் நிலத்தில் நீங்கள் பணம் போட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அது வீணாக போகாது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் ஏற்கனவே மீனராசியில் இருக்கிறாரு. ஸோ இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறமா குரு பயிற்சி நடக்க போகுது. டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறமா ராகு கேது பயிற்சி இருக்குது. இந்த 2 முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்க போகுது. குரு பகவான் பார்த்தீங்கன்னா உச்சமடைந்து கடகத்துக்கு வராரு. உச்சமடைந்த குரு பகவான் மீண்டும் அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு சிம்மராசிக்கு வரப்போகிறாரு. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆசைகள், கனவுகள் எல்லாருமே பூர்த்தி பண்ணக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. அதை பற்றி தான் நம்ம தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் 2026 பிறக்க போகுது. ஸோ எல்லா விதமான நன்மைகளுமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஆண்டினுடைய தொடக்கமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா தொடக்கத்தில் குரு பகவான் ராசிக்கு 2வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. குரு சுபகிரகம் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால பணவரவுகள் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 2026 ஜனவரிலாம் பார்த்தீங்கன்னா பணவரவுக்கு பிரச்சனை இருக்காது. வர வேண்டிய தொகையெல்லாம் கைக்கு வந்துடும். பாக்கி இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கூட வசூல் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வரா கடன் கூட வந்துடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். எங்கே போனாலும் இந்த ஆண்டு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஸோ எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் இறங்கி செயல்படலாம். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றிகள் உறுதுணையாக கிடைக்க போகுது. பாதியிலே நின்று போன விஷயங்களை கூட இந்த வருடத்தில் நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். ஸோ ரொம்ப அட்டகாசமான ஒரு அமைப்பு கிடைக்கும். தொழிலில் முதலீடு செய்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திடீர்னு வருமானம் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா நடக்கும். தொழில் இது வரைக்கும் நல்லாவே நடந்திருக்காது. ஆனால் இந்த வருடம் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக தொழில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் 2026 ஸ்டார்டிங்லேயே பார்த்துருவீங்க. ஏன்னா இது உங்களுக்கு காரணம் யாருன்னா சனி பகவான் ரொம்ப பக்கபலமாக இருக்க போகிறாரு. சனி பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறாருன்னா லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. சனி பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக லாபத்தை கொடுப்பார். ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற மாதிரி தாங்க. சனி பகவான் நிறைய விஷயங்களை செய்ய தயாராக இருக்கார். அதாவது தொலைநோக்கு சிந்தனையோடு நீங்கள் இந்த ஆண்டில் முதலீடுகள் செய்வீங்க. எப்போ பண்ணலாம், எதில் பண்ணனா நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கும், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சிந்தித்து அந்த தொலைநோக்கு பார்வையோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க. ஸோ இந்த ஆண்டில் முதலீடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், சொத்துக்கள் வாங்கலாம். இதுக்கான அமைப்பெலாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வாங்குறீங்க, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த லாஸும் ஆகாது. நான் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் செவ்வாய் மறைந்திருக்கிறாரு. ஸோ செவ்வாய் மறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த புத்தாண்டு பிறக்குது. அதனால் வண்டி வாகனங்களை போகிறீங்க அப்படின்னா மட்டும் கவனமாக இருங்க. ஸோ வண்டி வாகனங்கள் தான் எனக்கு தொழிலே
அப்படின்னா நீங்கள் இன்னும் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம திடீர்னு நல்லா தான் இருப்போம், வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போவோம், திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது விபத்துக்கள் நடக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகமாக வந்து வண்டி வாகனங்களை வந்து இயக்காதீங்க. சில விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்து கவனமாக இருக்கணும். ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே உங்களுக்கெல்லாம் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. வெளிநாடு போகணும், வெளிநாடு போய் தான் வேலை செய்யணும், வெளிநாட்டில் தான் என்னுடைய தொழிலை நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கனவுகளோடையும் லட்சியத்தோடையும் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம். செப்டம்பர், அக்டோபர், டிசம்பரில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருப்பார். ஸோ அதனால் கண்டிப்பாக முன்னாடி சொன்ன மாதிரி வண்டி வாகனத்துலலாம் பயணிக்கிறீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். பழைய வண்டியில் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து எந்த கேஸும் இல்லாமல் இருக்கா, எல்லாமே கிளியராக இருக்கா, வண்டி வந்து நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புதுசாக வாங்குறதா உங்களுக்கு நல்லது. ஒரு வேளை தவிர்க்க முடியல, அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, பழைய வண்டியை தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்றத விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் புதுசாக வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நல்லது. புதுசாக வேலைகள் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாம் இந்த 2026 நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர் எல்லா இடங்களுக்கும் நீங்கள் போகலாம். வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்கும். மே மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகன் மகளுக்கு திருமணம் ஆகிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஸோ திருமணம் ஆகாமல் வீட்டில் இருக்கிறாங்க உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னா மே மாதத்துலேயே உங்களுக்கு வந்து திருமணமே நடந்து முடிஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல டைமிங்காக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இந்த டைமில் ராசிநாதன் சுக்கிரன் வந்து இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து செப்டம்பருக்கு அப்புறமா தான் சரியில்லாமல் மாறப்போகிறாரு. அது வரைக்குமே உங்களுக்கு சுக்கிரனுடைய அனுகிரகம் இருக்குது. ஸோ சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வகையிலையுமே நல்ல பலன் கிடைக்கும். அதாவது ஒரு சில ரிஷபராசிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா பழசாக இருக்க வீட்டை வந்து கொடுத்துட்டு புதுசாக வீடு வாங்குவாங்க. இல்லைனா புதிய வீட்டுக்கு வாடகைக்கு போவாங்க. புதுசாக வீடு இல்லைன்னா கட்டுவாங்க. இந்த மாதிரி பழசெல்லாம் எது இருக்கோ அதெல்லாத்தையும் நவுத்தி விட்டுட்டு புதுசாக வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஏற்கனவே இல்லைன்னா நீங்கள் ஏதாவது வீட்டு மனையோ அல்லது நிலமோ வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா சொந்த இடத்துல வீடு கட்டலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீடு கட்டி குடி போகிறதுக்கான அமைப்பெலாம் இருக்குது. ஸோ வீடு கட்டி தான் முடிப்பீங்க, கட்ட தான் ஆரம்பிப்பீங்க இல்லை, நீங்கள் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான அமைப்பே இருக்குது இந்த 2026. குரு பகவான் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கிறாரு. ஸோ ஜூனில் இருந்து டிசம்பர் வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது யாருக்கிட்டேயும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. யாருக்கு பணம் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சிந்தித்து செயல்படணும். பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எந்த விஷயத்தில் நீங்கள் செய்கிறதா இருந்தாலுமே கூட இந்த ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பெருசாக எதுவும் செய்ய வேணாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கோங்க. குரு நல்ல நிலைமைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் கவனமாக இருங்க. இறக்கப்பட்டு நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அதுதான் உண்மையான விஷயம். புதுசாக அதே மாதிரி அறிமுகமாகக்கூடியவங்கள்ட்டையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். புதுசாக யாரும் பழகுறாங்க, அவங்க வந்து உங்களை வந்து புகழ்ந்து பேசுவாங்க, நீங்கள் அப்படி இப்படின்னு பேசுனா நீங்கள் வந்து கரைஞ்சிருவீங்க. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க, நம்பாமல் இருங்க. நம்பியே உங்களை வந்து பேசியே வந்து காரியத்தை சாதிக்கிறதுக்கும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும். வியாபாரம்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கடந்த ஆண்டை விட 2026 ரொம்ப ரொம்ப லாபகரமானதாக இருக்கும். ஸோ ரிஷபராசிக்காரங்களாம் புதுசாக தொழில் தொடங்கலாம். தொழில் நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் மே மாதத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்கும். மிகப்பெரிய வெற்றிகள் தரக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு இந்த ஆண்டை கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஆண்டு மாதிரி ஒரு ஆண்டு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா சனி லாபத்தில் அமர்ந்துருக்கிறாருங்க. லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எவ்வளவு செய்வார், அள்ளி அள்ளி கொடுப்பார். அந்த மாதிரி சனி பகவான் ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த டைமில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னா அது சிவன் வழிபாடு தான். ஸோ ரிஷபராசிக்காரங்க தொடர்ந்து எம்பெருமான் ஈசனை இந்த ஆண்டு வழிபாடு செய்யுங்க. அவரை வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும். சிவனுடைய வழிபாடு செய்கிறத தாண்டி திருவாசகம் வந்து படிங்க. அது உங்களுக்கு இன்னும் ஏற்றத்தை கொடுக்கும். படிக்க முடியாதவங்க, படிக்கிறதுக்கு நேரம் இல்லாதவங்க, படிக்க தெரியாதவங்க எல்லாருமே வந்து இப்போது வந்து கண்டிப்பாக மொபைல் ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோனாக தான் வச்சுருப்பீங்க. நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னாலே வந்துடும். யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா திருவாசகம் கண்டிப்பாக வரும். அதை வந்து நீங்கள் போட்டு விட்டு கேளுங்க. இல்லை படிக்க தெரியல அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, அது கூட வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே அதுவும் ஒரு விஷயந்தான். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. திருவாசகம் கண்டிப்பாக படிக்கணும். திருவாசகம் படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் பிரதோஷத்தில் விரதம் இருங்க. பிரதோஷம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2 முறை வரும். வளர்பிறையில் ஒரு பிரதோஷம், தேய்பிறையில் ஒரு பிரதோஷம் வரும். ஸோ இந்த பிரதோஷ நாளில் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். விரதம்லாம் என்னால் இருக்க முடியாதுங்க அப்படின்றவங்க, எந்த ஒரு வழிபாடும் என்னால் செய்ய முடியாது, கோவிலுக்கு கூட போக முடியாது, நான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் கவலைப்படாதீங்க.
உங்களுக்கு கூட இருக்கக்கூடியவங்களோ, பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோ, இல்லை ரோட்டில் போகிறீங்க, நிறைய பேர்த்த வந்து பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி கோவில் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய யாசகர்கள் இருப்பாங்க. அதில் பார்வையற்றவர்களாக பார்த்து நீங்கள் தானம் செய்யுங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தானம் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய தானம் நிறைய பொருட்களை வந்து கொடுக்கலாம். ஆனால் பேரிச்சம்பழம் வாங்கி தானமாக கொடுங்க. இந்த ஆண்டு பேரிச்சம்பழம் வாங்கி நீங்கள் யாருக்கெல்லாம் தானம் கொடுக்க விரும்புகிறீங்களோ தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மறக்காமல் இந்த எளிமையான விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.